அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இன்றைக்கி என்னென்னா சம்மர் பேண்ட் ஒன்று எடுக்க போகிறேன். இந்த பேண்ட்டு நேரோ பேண்ட்டு, ஓகேங்களா? சம்மர் பேண்ட்டு சொல்லுவாங்க சில பேர் நேரோ பேண்ட்டுன்னுவாங்க. அந்த பேண்ட்டை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்குறீங்களா? வாங்க. இப்போ ஃபேப்ரிக்கை எடுத்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கங்க, மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு மேலே பிசுருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட எலாஸ்டிக் எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல செக் பண்ணிக்கிறணும். 1 இன்ச்சு இருந்தால் ஓகே, இல்லை என்கிட்ட இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். என்கிட்ட வந்து 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் எனக்கு இருக்குது. இந்த இது எலாஸ்டிக் பேண்ட்டு தான், அதனால் 1.5 ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு 3, நான் 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? 1 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 1.5 இன்ச்சு இருக்கிறதுனால 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இது வந்து இப்படி மடித்து வரும், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பேண்ட்டில் வந்து அளவு வந்து 38, இடுப்பு 38. நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று இடுப்பு எல்லாருக்கும் சில பேருக்கு கம்மியாக இருக்கும், பேக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இடுப்பு பெருசாக இருந்தால் இடுப்பு அளவு விடுங்க, சீட்டு பெருசாக இருந்தால் சீட்டு அளவு விடுங்க. 38, 40 எந்த அளவு வந்தாலும் சரி, அதை காட்டி 2 இன்ச்சு, அதாவது தையலுக்கு 1 இன்ச்சியும் லூஸுக்கு 1 இன்ச்சு, டோட்டல் 2 இன்ச்சு சேர்த்துங்க. இப்போ நான் 38 எடுக்க போகிறேன். எனக்கு இங்கே 38 இருந்தால் 38, இந்த இடம் 38 இருந்தால் 38, இதுதான் அளவுங்க. இப்போ நான் அதோட 2 இன்ச்சு சேர்க்க போகிறேன். அப்போ 40, 38 ப்ளஸ்ஸு 40, அதை 4ஆக நான் பிரிச்சுக்க போகிறேன். அப்போ எவ்வளோ வருது? 10 வருது, ஓகேங்களா? நான் 10க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வந்து யார் போட போகிறான்னா, நம்ம ரெகுலர் யூஸ் அப்படின்ற பேண்ட்டு, அதனால் நான் 12 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த காலேஜ் போகிற பொண்ணுங்க, காலேஜ் போகிறவங்க, 2வது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து 12 இன்ச்சு வைக்கணும்னு அப்படிலாம் கிடையாது, 11 இன்ச்சு வைக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே போய் சேரில் உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் 11 இன்ச்சு 11.5 அம்பளவு பண்ணணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க எப்போயுமே 12 இன்ச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். 12 இன்ச்சு இங்கிட்டே ஒரு 12 இன்ச்சு வச்சுக்கிட்டு நான் இதோட ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இது போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலிருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் கர்வு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? 2 இன்ச்சு வச்சு நான் இங்கே கர்வு கொடுக்குறேன். நான் எப்பயுமே வைப்பேன் பார்த்தீங்களா, இந்த 14ன்றது எனக்கு எப்பயும் மைண்டில் இருக்கனால நான் 14 இங்கே வச்சுட்டு இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நான் ஒரு கர்வு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து 12 இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் 6க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர், அதாவது உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதிலிருந்து பாதி, அதாவது என்கிட்ட 12 இருக்கா, இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா 6, அதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதோட சென்டர் கூட நான் இங்கே போட்டுக்க போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து மேலேருந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த 3 இன்ச்சிலேருந்து டோட்டலாக எவ்வளோ வேணும்னா 40 வச்சுக்கிறேன். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு 38 ஹைட் இருந்தாலே போதும். நான் 2 இன்ச்சு
மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வச்சு நான் 40 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்லேருந்து பேண்ட்டு நேராக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3.5லேருந்து 4 வைக்கலாம். பக்கத்துக்கு 3.5லேருந்து 4 வைக்கலாம். ஓகேங்களா, நான் 4 வச்சுருக்கேன். சப்போஸ் இதுவே எனக்கு பிளாசா பேண்ட்டாக வேணும், அதாவது பிளாசா பேண்ட்டு தானே, அந்த பேண்ட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் 5 வைங்க. ஓகேங்களா, கீழே பெருசாக வரும், 5 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் பேண்ட்டு சைஸு. இதில் நீங்கள் பிளாசா பேண்ட்டும் போட்டுக்கலாம், நேரோ பேண்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ இந்த அளவு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட் போட்டுக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி இது ட்ராய் பண்ண போகிறேன். இதை மாதிரி நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடம் முட்டி வரும், முட்டிக்கு கீழே ஓரளவுக்கு நேர் கிடைக்கும். இப்போ இந்த கோடு நம்ம இங்கே போட்டிருந்தோம் இல்லையா, நான் அங்கனக்குள்ளே மட்டும் போட்டிருக்கேன். நான் அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இதை மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த பேண்ட்டு அகலம் அப்படி வந்து இந்த முட்டி கீழே போய் பிரிஞ்சிருக்கா. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டாப் லைன் வந்து இங்கே மார்க் பண்ணேன் இல்லையா, இங்கே மார்க் பண்ண இடத்துல சும்மா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு இப்படி ஒரு கோடை போட்டுக்குங்க. கோடை போட்டுக்கிட்டு இந்த எண்டுலேருந்து இதை மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கங்க. இப்படி கொஞ்சம் கிராஸாக பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட் ஆகிட்டு விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு போதும், ரொம்பலாம் வைக்க வேணாம். ஒரு 1/4 இன்ச்சு போட்டும் இது வந்து அப்படியே லைட் கிராஸ் கொடுத்து மேலே ஏற்றிருங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ராய் பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்ச்சு தான் கொடுத்துருக்கேன், லைட்டாக கருப்பு கணக்காக கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மார்க்கு தெரியுதாச்சலாம், தெரியுது. ஓகேங்களா, லைட்டாக தெரியுதுன்ட்டுருக்காங்க. இப்போ இதை நான் உடனே கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அளவு கட்டுவோம். இது வந்து முன்பக்கம் அளவு. ஓகேங்களா, இதுவே நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த 11 இன்ச்சு வைப்பாங்க இல்லையா, அதை காட்டி 2 இன்ச்சு டாப்பு, அதாவது ஒரு சட்டோ ஏதோ போட்டிங்கன்னா 2 இன்ச்சு இறக்கி போட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். கீழே பேண்ட்டு ஸ்ட்ரைட் பேண்ட்டாக இருக்கும். டிஷர்ட் இருக்கு இல்லையா, டிஷர்ட் என்றைக்குமே அந்த 11 இன்ச்சு நம்ம டாப்போட அளவை காட்டி இங்கே இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த இடத்துல நான் 12 இன்ச்சு வச்சேன் இல்லையா, இது வந்து அவங்களுக்கு 11 இன்ச்சு வச்சுட்டு இதிலேருந்து 2 இன்ச்சு இறக்கம். ஆக மொத்தம் இந்த உயரத்துலேருந்து ஒரு 33 அப்படி வைப்போமே. இது வந்து 31 இருக்குது, 30 இருக்குது. 31 இருந்துச்சுன்னா ஒரு 2 இன்ச்சு இறக்கம். இப்படி இறக்கி அந்த சட்டை போட்டுட்டு கீழே போட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன செய்யப்போனால், இது முன்பக்கம் வேணும்னா இப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கவங்க அதை மாதிரி போடுறதுக்கு அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு டைட் இருக்கும். அப்போ பேக்கில் கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். நம்ம கொடுத்தா தான் உட்காந்து டக்குன்னு எந்திரிக்க முடியும். அதனால் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுறேன்.
ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே மார்க்கெலாம் 2 இன்ச்சு நான் போட்டிருக்கேன், அதுலேயே தான் வரும். இது வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு இங்கே இருக்கா, அதே நான் அந்த 14 தான் வைக்கிறேன். வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன். இப்போ இதே 2 இன்ச்சு தான் நம்ம இங்கேயும் ட்ரா பண்ண போகிறோம். நான் இதில் எப்படி ஸ்கேல் வச்சனோ அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சு இந்த டிராயிங்கை எடுக்க போகிறேன். இப்போ நான் பேண்ட்டு மார்க்கு பண்ணிட்டேன். இப்போ இதை கட்டிங் போட்டுருவோமா? வாங்க. இப்போ நான் பேக் பின்னாடி உள்ளதை நான் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை மாதிரி வெட்டுங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி வெட்டிட்டு கூட நீங்கள் பின்னாடி வெட்டலாம். இந்த பக்கம் நான் ரெண்டையுமே சேர்த்தே வெட்டுறேன். சிசர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வெட்டுங்க. இல்லைன்னா தனித்தனியாகவே வெட்ட பழகிக்குங்க. ஓகே, இப்போ பேக்கில் இருக்க 2 துணியை விட்டுட்டு ஃப்ரண்ட்டு பீஸு 2 துணியை மட்டும் நான் அப்படி லைட்டாக நகட்டி வச்சுக்கிறேன். நகட்டி வச்சுக்கிட்டு நான் இதை வெட்ட போகிறேன். வெட்டும்போது கொஞ்சம் கவனமாகவே வெட்டுங்க, உள் துணி எதுவும் இதாகிடாமல். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸு வெட்டினா இந்த துணி உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதை நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனுக்கு இதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு இந்த இடத்துல கத்திரி போடும்போது இப்படியே போட்டு கடைசி வரை இப்படி வெட்டுற மாதிரியே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இதை வெட்டிட்டேன். இப்போ இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிடுவோமா?